So these are the 6 distractions. Distractions because of thoughts, distractions during your actions, distractions given by people, distractions because of digital devices, and distractions that you impose to your own self, and the hormonal distraction, which is more relatively an age factor. So we'll go one by one. Next. Solution for thoughts distraction. Thoughts distraction பொறுத்த வரைக்கும் I have got about 6 solutions for you. உங்களுடைய தாட்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, as all the 3 of you have mentioned in your presentations, meditation is the only method. Like allocating 15 minutes of your time and sitting calm and getting the cosmic rays. As simple as that, meditation. Now the next one is my personal favorite solution, subliminal. Subliminal அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வாய்ஸை நம்மளே கேட்குறது. Let's say for example, by 7 o'clock in the morning after a mild workout, Dhyanesh sits in a calm place and he puts on his earplugs and he just listens to his voice. அந்த வாய்ஸில் தியானேஷே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாப்பி. ஓகே தியானேஷ், யூ ஆர் நவ் த 12th grade, திஸ் இஸ் யோர் கோல், இந்த மாதிரி கோல் இருக்கும்போது நீ இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவனே செல்ஃப் ரெகுலேட் பண்ணி ஒரு வாய்ஸை ரெடி பண்ணி அந்த வாய்ஸை ஏர்லி மார்னிங் உட்காந்து ஒரு 10 minutes கேட்டால், that psychological process is called as subliminal. And the reason why it is called as subliminal is it is conditioning the subconscious mind of the person, right? So இந்த subliminal அப்படிங்கிறது மைண்டில் இம்போஸ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷனாக கொடுக்கும்போது the subconscious mind gets conditioned. அப்போ நார்மலாக தாட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் டவுன் ஆகும். The more you listen to the subliminal, the more unlikely the distraction will come and pick you up. ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே MS ஈவினிங் செஷன்ஸில் எல்லாரையுமே சப்ளிமினல் பண்ண சொல்லி ஒவ்வொருத்தரும் சப்மிட் பண்ணி இந்த வாய்ஸ் எங்கிட்ட சப்மிட் பண்ணிங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் யூ ஆர் யூஸிங் இட் ஸ்டில் ரைட். ஸோ அதான் subliminal is the second thing. It's just a voice guidance of our own self so that we can regulate our thoughts. Third one is unplug. Unplug அப்படின்னா dissociate yourself from parents, dissociate yourself from your belongings, dissociate yourself from digital devices, and dissociate yourself from all the other things. Just your body and your clothes. அது மட்டும் இருந்து ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தனிமை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, that process is called as unplug. இது Zen மெடிடேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். Here what happens is, அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஏரியாக்குள்ளே இருக்கும்போது மைண்ட் வாண்டர் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது பிரிசனர்ஸுக்கு வந்துக்கிட்டு இதை ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்க. Psychiatrists. I remember reading an article by John Gray. John Gray is one of the famous psychologists. Prisoners-க்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு 20 நிமிஷம் ஒரு பிரிசனரை உட்கார வச்சு பயோஃபீட்பேக் எக்யூப்மெண்ட்டை வச்சு அந்த 20 நிமிஷம் அவன் மைண்ட் எதை பற்றி யோசிக்குதுங்கிறத இவர் அனலைஸ் பண்ணுவார். பாஸ்ட் கொலையை பற்றி இல்லாட்டி பாஸ்ட் அவன் கிரிமினல் ஆக்ட் அப்படிங்கிறத பண்ணதுனால தான் ஜெயிலுக்கு வந்திருக்கான். ஸோ அந்த கிரிமினல் ஆக்டை பற்றி அவன் யோசிச்சான் அப்படின்னம்னா அவன் திருந்திட்டு இருக்கான்னு அர்த்தம். பட் யோசிக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஐ ஷுட் நாட் ஹவ் டன் தட் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு விதம். இன்னொன்று வந்துட்டு ஐ ஷுட் ஹவ் டன் இட் இன் டிஃப்ரெண்ட் வே அப்படின்ட்டு வெஞ்சன்ஸாக யோசிக்கிறது. செகண்ட் கேட்டகரியாக இருந்தால் ஜான் கிரே இமீடியட்லி சர்டிஃபைஸ் him that he needs another round of punishment. ஃபர்ஸ்ட் வெரைட்டியாக இருந்துச்சு அப்படின்னம்னா he will reprimand and he will request the jailers to release him immediately. அதுதான் அன்பிளக் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல அன்பிளக் அப்படிங்கிறப்போ ஒரு கிரிமினல் உட்கார்ந்து யோசிக்கும் போது 20 நிமிஷம் என்ன யோசிக்கலாம். As Swami Vivekananda mentioned, the way you talk to yourself when nobody is around is determining your character. That's the unplug. So you can ask a lot of questions in unplug situation. It's not meditation, no. It is a personal counseling that you do for yourself. Thoughts distraction handle பண்றதுக்கு ஒரு அருமையான வெப்பன் தான் இந்த unplug. The next solution is goals oriented actions. நாம யார், நாம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் போய் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் டீவியேட் பண்ணலாமா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்ட்டு உங்கள் கோல்ஸை வச்சு அதை ஒரு மேஜிக்கல் வாண்டா யூஸ் பண்ணி உங்களையே நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா, தட்ஸ் கால்ட் as goals oriented actions. This is my another personal favorite. Visual reminders. Who are you going to be? And what is your favorite activity? What is your favorite interest? And what is your favorite lifestyle activity? அது எல்லாத்தையும் பிக்சர்ஸாக உன்னுடைய வீட்டு வாலில் இல்லாட்டி உன்னுடைய லிவிங் ரூமில் ஒட்டி வச்சுருந்த அப்படின்னா தாட்ஸை வந்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி உன்னால் அலைன் பண்ணிக்க முடியும்.
Let's say, for example, if Mitra posts a picture of a stethoscope, and if Dhyanesh is posting a picture of a professional carrying a wonderful briefcase and he is working in an IT organization, that's a visual reminder that he wants to become an engineer, and that's a visual reminder that you want to become a doctor. And Hishmita, in our future, Hishmita, doctor, good. So you're also pursuing medicine. So Hishmita puts up a multi-specialty clinic picture. That's a visual reminder for her. Thoughts, distractions, இன்னொரு வழி. The last one is review past accomplishments. You have come this far. You are into the 12th grade. So 12 வருஷம் தெரிஞ்சு நீ ஸ்கூல்ல இருக்கோம் அப்படிங்கிற 12 வருஷம், நீ ஸ்கூல்ல இருக்குங்கிறதே தெரியாம இருக்கிறது 2 வருஷம். அது உன்னுடைய kindergarten time. So 14 வருஷம் you have been into the school. So 14 வருஷத்துல உன்னுடைய சின்ன சின்ன tiny accomplishments. நேற்று நம்ம பார்த்தோம் சர்ச் ஃபார் த கோல்ட் அப்படிங்கிறது அதான் இது. ஸோ சர்ச் ஃபார் த கோல்ட். 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு என்ன சார் பெரிய அச்சீவ்மெண்ட், சார் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு என்ன சார் பெரிய அச்சீவ்மெண்ட். இது லைஃப் லாங் தொடரும் இந்த ஆட்டிடியூட். அப்புறம் நீ 27 வயசு ஆனாலும் 27 வயசு தான் அது எனக்கு என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு உன்னை நீ பெருசாக எடை போடாமல் இருக்கிறது தான் உன்னுடைய மிகப்பெரிய தண்டனை. அப்படி இல்லாமல் review your past accomplishments. That will keep you away from thoughts, distractions. Meditation, subliminal, unplugging, goals-oriented actions, having visual reminders, and reviewing your past accomplishments. You can kill the thoughts, distractions. Next slide. Solution for action distractions. Vision board is my first solution for action distraction. What is action distraction? நீ ஒரு வேலையை செய்யற, அந்த வேலையை செய்யும் போது உனக்கு வரக்கூடிய distraction. Like Dhyanesh is collecting data about the most important Indian IT companies. He is studying in an engineering college and his professor has given an assignment. உனக்கு பிடிச்ச 10 Indian IT company பத்தி டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு வா. And the boy is also interested to do the assignment. அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கும்போது his friend is distracting. So that's a typical case of action distraction. There, if Dhyanesh is using a vision board, let me tell you what is actually vision board. ஒரு பெரிய கார்ட் போர்டில் நிறைய பிக்சர்ஸை ஒட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் விஷன் போர்டு. என்ன பிக்சர்ஸ் சார்? நீ ஃபியூச்சரில் என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறியோ அது சம்பந்தமான பிக்சர்ஸ். ஒரு பெரிய தெர்மோகால் போர்டு, அந்த தெர்மோகால் போர்டு 5x5 தெர்மோகால் போர்டு, அந்த தெர்மோகால் போர்டு மேலே ஒரு ஒயிட் கலரோ இல்லை ஒரு பிங்க் கலர் வாடவர் கலர் இட் இஸ் ஒரு சார்ட் பேப்பர் ஒட்டிடுறேன். அந்த சார்ட் பேப்பரில் குட்டி குட்டியாக பிக்சர்ஸை கொலாஜ் மாதிரி வைக்கிறேன். அப்போ என்னது, உன்னுடைய கோல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் பிக்சர் ஃபார்மாக எடுத்து நீ போடுற. நீ நாளைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், உன் கையில் இருக்கக்கூடிய லேப்டாப் எப்படி இருக்கணுங்கிறது முதற்கொண்டு டீடைல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டீடைல்லி திங்கிங் அண்ட் ஹேவிங் த பிக்சர்ஸ், அதுதான் விஷன் போர்டு. ஆக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது உன்னுடைய விஷன் போர்டை பார்த்த அப்படின்னா சல்லுன்னு ஒரு ரீவேம்ப் நடக்கும். நீ இப்படிப்பட்ட ஆள், இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகாத. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். You gave this second solution, that is consequences, right? Imagining and thinking about life after goals achievement. Consequences அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இந்த கோலை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டா என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது there is a enormous positive reinforcement happening into your mind. இந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டா, இந்த coming back to the example of Dhyanesh, இந்த அசைன்மெண்ட்டை நல்லா பண்ணி முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி என் கிளாஸில் இருக்க 75 பேர் முன்னாடி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டேன், how will it be அப்படின்ட்டு அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த விஷயத்தை யோசிக்கும் போது ஆக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். The next one is impulse control, which you also mentioned. Impulse control. Impulse control அப்படின்னா ஒரு தப்பான விஷயத்தை நீ செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த தப்பான விஷயத்தை செய்யலாங்கிற அந்த ஆசையை போஸ்ட்போன் பண்ணு. Let's say, for example, if a college student is into an adverse habit of smoking cigarettes and he is taking the cigarette from the cigarette packet and he puts it in the mouth. The time is 9 o'clock. Daily morning 9 o'clock, I am having this practice of smoking this cigarette. Say, 10 மணிக்கு அப்படின்ட்டு he postpones the desire to 1 hour. 10 மணிக்கு மறுபடியும் எடுக்கிறான். Postpones the desire to 1 hour. 11 மணிக்கு மறுபடியும் எடுக்கிறான். 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு. Now it's a beautiful progress, right? 9 மணிக்கு சிகரெட் குடிக்கணும்னு நினைச்சவன் 2 மணிக்கு தான் குடிக்கிறான். That's a wonderful progress. As days go by, he will stop the habit. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் impulse control. Okay, let me take and watch that movie's trailer. ஆனால் நீ இங்கே முக்கியமாக ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்க. ஸோ அப்போ அந்த மூவி ட்ரெய்லர் ஒன்று இழுக்குது. அப்போ that's going to be there always on YouTube. அப்புறம் பார்க்கலாம் impulse control. Alright, okay. Let's listen to the song one more time. 9th standardலேயே நம்ம அந்த சாங்கை கேட்டு பயங்கர எக்ஸைட்டட் ஆகும்.
இப்போ மறுபடியும் ஒரு மனசு அதை கேட்கணும்னு ஆசைப்படுது, ஃபைன், இதை முடிச்சுட்டு அப்புறம் கேளு, இன்னும் 2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. இம்பல்ஸ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இது யாருமே உனக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீயே தான் உன்னுடைய கைட். அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது யூ கேன் எஸ்கேப் ஆக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ரைட், shall we go to the next? Solution for people oriented distractions. Filtering. My first solution. யார் வரணும், யார் உன் கூட இருக்கணும், யார் உன் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீ முடிவு பண்ணணும். That's called as filtering. Which friend can call me? Which friend can text me via WhatsApp? Which friend can send me or forward me notifications or memes or whatever? Which friend can really take 1 hour of my time to speak about the internal affairs of school or college? இப்படி நீ ஃபில்டர் பண்ணி வச்சு எந்தெந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்கியோ அவன் அல்லாமல் வேற யாரு கால் பண்ணாலும் அந்த காலை நீ எடுக்கவே கூடாது. That's the best way to keep yourself away from people distractions. Filtering. இதில் சில ஹார்ட்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க, சில ஹார்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கேதர் பண்ணுவீங்க. பட் அதையெல்லாம் பார்த்தா இங்கே நீங்கள் வாழ முடியாது. So you have to, you did that at 8th grade, right? So I told you and you did that at 8th grade. Filtering. So that's a beautiful mechanism. Corporate ethicsலேயே filtering அப்படிங்கிறது இருக்குது. Answer this calls, don't answer that calls. ஒரு பையர் அப்படிங்கிறவர் அவர் கால் பண்ணால் நீ உயிர் போகிற நிலைமையில் இருந்ததுனால நீ ஃபோன் எடுக்கணும், ஏன்னா அவர் நம்ம கஸ்டமர். ஒரு கஸ்டமர் ஆஃப்டர் சேல் சர்வீஸுக்கு கால் பண்ணால் உனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுறதுனால நீ இன்னொரு கையை வச்சு அவர்கிட்ட பேசணும், பிகாஸ் அவருடைய கஸ்டமர், அவருக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை. அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஃபில்டரிங். Second solution is solitude. தனிமை. As Dhyanesh mentioned in his presentation, if you got an examination, switch off the phone and give it to somebody else. Why are you giving it to somebody else? Because you want to be having the solitude. நானே என்னை தனிமைப்படுத்திக்கிட்டா அது சாலிட்யூட். தியானேஷ், ரிஷ்மிதா, மித்ரா 3 பேர் சேர்ந்து என்னை தனிமைப்படுத்தினா அது என்னுடைய லோன்லினஸ். ஸோ லோன்லினஸ் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட், சாலிட்யூட் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட். நீ ஒன்று தனிமைப்படுத்திக்கிறது. ரைட்? ஸோ அந்த சாலிட்யூட் அப்படின்னு இருக்கும்போது nobody can peep into your personal doors. Well, this is very tricky and a smart one. Secured friends zone time. நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறதுல தப்பே இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சில டைம் வச்சுக்கிறதுலையும் தப்பு இல்லை. I always have an eagle's eye on a friend who keeps on calling at no filtered time. 10:30 he or she calls up, 11:30 he or she calls up, morning 6 o'clock he or she calls up. அந்த கால் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்து தேவைப்படும். That's a very selfish call, right? அந்த மாதிரி ஆளுகளை ஃபில்டர் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி டைம் தான் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் செக்யூர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் டைம். Well, this one is very sensitive. Focused group. உன்னுடைய திறமையை, உன்னுடைய பலத்தை, உன்னுடைய எபிலிட்டியை புரிஞ்சுக்கிற ஆளுகளை உன்னுடைய லைஃப்ல நீ வச்சுக்க வேண்டியது அவசியம். நம்ம எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ்ட் குரூப்னு ஒன்று இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி, ஆப்வியஸ்லி அவர் மாம் அண்ட் டேட் அவர் இந்த ஃபோக்கஸ்ட் குரூப். ஃபோக்கஸ்ட் குரூப் அப்படின்னோம்னா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நீ சொல்லிடுவேன், நீ எங்கே போனீங்கனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி ஹேவ் அ ஃபோக்கஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள். அந்த ஃபோக்கஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இருக்கும்போது அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காது, அது உங்களுக்கு ஒரு லேடராக அமையும். பிகாஸ் தே வில் டூ, சே அண்ட் சஜஸ்ட் ஒன்லி த திங்ஸ் தட் யூ லைக் அண்ட் ஒன்லி த திங்ஸ் தட் ஆர் கோயிங் டு ப்ராக்ரஸ் யூ. அவங்கள தான் ஃபோக்கஸ்ட் குரூப் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒருத்தரோ 2 பேரும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். நோ சார், ஐ டோன்ட் வாண்ட் த ஃபோக்கஸ்ட் குரூப், I'm not aged enough to do that அப்படின்னா fine, that's your choice. But these are the techniques for avoiding people-oriented distractions. Okay? Any questions so far, Rishmita? Move on to the next one, digital distractions. Digital blackout. ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளின், அதுதான் டிஜிட்டல் பிளாக் அவுட். டிஜிட்டல் டிவைசஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் டிஜிட்டல் பிளாக் அவுட். இட்ஸ் ஆக்சுவலி a trend now. You see, people are really suffering and they are not able to get out of the digital devices. But நீ முடிவு பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. In one of my favorite movies, the protagonist will be a circus clown. அண்ட் சர்க்கஸ் கிளவுன் அதே சமயத்தில் கிரிமினல் வேலையும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி போலீஸ் வந்து அவர் சந்தேகப்படுவான். அண்ட் தென் ஹீ கால்ஸ் அப் டு த போலீஸ் அண்ட் சேஸ் தட் நீ என்னை அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், பட் இன்னைக்கு பண்ணாதீங்க,
இன்னைக்கு ஃபோன் ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நான் சர்க்கஸில் இருப்பேன் அப்படின்ட்டு ஃபோனை பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல் டே ஹி வில் பி இன் சர்வீஸ். ஆனால் பேங்க்கில் திருடிட்டு இருப்பான். ஸோ தூம்னு ஒரு படம், அதில் அமெரிக்கான் பண்ணுற வேலை இது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் பிளாக் அவுட். ஆல்தோ இட் இஸ் ஆன் அ நெகட்டிவ் நோட், but that's actually the example of digital blackout. Well, this is something that I have done always ever since I have started using cell phones. Not only smartphones, but also, the classical vintage phones in 2001, 2002. Replacing with books or journaling. ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு பதிலாக புக்கு பேஜை பார்க்கறது, ஸ்க்ரீனை பார்த்து டூடில் பண்ணுறதுக்கு பதிலாக doodle with a pen on the journal. ஏதாவது எழுது, ஏதாவது நோட்ஸ் எடு அப்படிங்கிறது தான். Replacing with books reading or journaling. This is a fantastic method for avoiding digital distractions. Have you ever heard this free will thinking? Free will thinking அப்படிங்கிறது ஆல்டர் ஈகோ திங்கிங்னு சைக்காலஜியில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டால், எந்த விதமான லிமிட்டுமே இல்லாமல் உன் லைஃப்பை நீ எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி நீ யோசிச்சின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில் திங்கிங். No restrictions, no control, no boundaries, and most importantly, no questions asked. Superman, Spider-Man, Batman, they have no limits. They are only in the comic book. ஆனால் சினிமாவில் பார்க்கும்போது ஃபேண்டசைஸ்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த மாதிரி உன்னுடைய லைஃப்பை பற்றி நீ யோசிக்கிற. As a matter of fact, when you give this kind of a thinking to your subconscious mind will accept that. Then you become a superhero. It's the best way. Free will thinking is the best way to become a superhero. Answer this question. Why should you suffer in life? Why are teachers, mentors, parents are only saying us that you have to suffer for becoming a winner? ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படி ஒரு தாட்? அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை விட ஸ்மார்ட்டராக பெட்டரான வே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? What do you think? You need not suffer. You need not suffer. நான் உனக்கு இம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னம்னா நான் சஃபர் ஆயிருக்கேன், அதனால் நீயும் சஃபர் ஆகணும்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு தியரி தெரியாது. ஸோ நான் உன்னை சஃபர் ஆகுன்னு சொல்கிறேன். I want you to think in a different way. You can become successful people, legendary people, even without suffering. அதுக்காக உன் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணாமல் நீ சக்ஸஸ் ஆகுன்னு நான் சொல்ல வரல. சஃபர் பண்ணி உன் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ வில் திங்கிங்கில் என்ன அப்படின்னம்னா, மற்றவங்க கஷ்டப்படாத மாதிரி நான் பயபக்தியோட வேலை செஞ்சு அதே சமயத்தில் நான் பெரிய ஆளாக வரணும்னு லிமிட்டே இல்லாமல் நீ யோசிச்சின்னா, that's called as free will thinking. And that you are not even using a screen, you are using only the mental screen. அதான் free will thinking. ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நாள் உங்களுக்கு புரியும். Written manifestation is another psychological technique where you keep writing the goals and you write letters to yourself. Congratulations Vishmita, you have become a doctor, you have did this, you have done, you did that. Congratulations Dhyanesh, you are now a qualified engineer now. Remember, in the 5th grade you suffered. உனக்கே நீ லெட்டர் எழுதிக்கிற. இது அந்த காலத்து டெக்னிக், ஈஸ்டர்ன் வே ஆஃப் டெக்னிக். ரிட்டன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உன் கோலை நீ எழுதி பார்க்கறது. ஓகே, ஐ எம் சர்டைன் that I am becoming like this. I am certain in 2030 I will be like this. I am certain that in 2035 I will be like this. அப்படின்ட்டு வரையற. Somebody else on the top of your head is sitting and writing scripts for you. அவங்க எழுதுறதுக்கு பதிலா நீ எழுதுங்கிற. அதான் ரிட்டன் மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் இது எதுக்குமே ஸ்க்ரீன்ஸ் தேவையில்லை. ஸோ த பெஸ்ட் வே ஆஃப் அவாய்டிங் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ப்ரீவியஸ் டே ரொட்டீன் இஸ் த நெக்ஸ்ட் சொல்யூஷன். என்னன்னா, கட்டாயமாக அதுக்கு முன்னத்து நாளோ அதுக்கு முன்னத்து வாரமோ ஏதாவது ஒரு பெண்டிங் வேலை நம்ம விட்டுருப்போம். ஸோ ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பெண்டிங் வேலை என்னங்கிறத முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் ப்ரீவியஸ் டே ரொட்டீன். யூ might have missed the last statement in that homework. You might have missed the last video to be watched in the course material. You might have missed the last podcast listening in that particular audio mentor series. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விட்டு போன விஷயம் இருக்கும். அந்த விட்டு போன விஷயத்தை பண்ணிட்டு ஸ்க்ரீனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ப்ரீவியஸ் டே ரொட்டீன். ஸோ ட்ரை these handy techniques for avoiding the digital distractions. Self-imposed distractions. நமக்கு நாமே இம்போஸ் பண்ணி நம்மளே கெடுத்துக்கிட்டு வயசு வரும்போது தெரிஞ்சுக்கலாம், இப்போ ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் செல்ஃப் இம்போஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸ்டிக் டு த பர்பஸ் அண்ட் அகைன் விஷன் போர்ட் வில் பி யூஸ்ஃபுல். உன் பர்பஸ் மேலே ஒரு கண்ணுங்கருத்துமான ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கிற. அதே மாதிரி விஷன் போர்டுங்கிறத இதுக்கும் ஒரு சொல்யூஷனாக நீ யூஸ் பண்ணலாம். Because when you look into the vision board, you are actually imposing positivity into yourself. Next one is a very important one. Learning about the stalwarts lifestyles and personal mentoring.
இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்து போன எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள தான் இந்த இடத்துல நம்ம ஸ்டால் வாட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டால் வாட்ஸை பற்றி படிங்க. ரீட் அபவுட் டாக்டர் கலாம், ரீட் அபவுட் விவேகானந்தா, ரீட் அபவுட் மிஸ்டர் வர்கீஸ் குரியன், அமுல் அப்படிங்கிற கம்பெனியோடைய சேர்மன். ரீட் அபவுட் ரத்தன் டாடா, சேர்மன் ஆஃப் டாடா குரூப். Read about Mr. Dhirubhai Ambani, father of Mukesh Ambani, who is the current millionaire. Read about Sachin Tendulkar. I mean, 100 international centuries, highest run scorer in test, highest run scorer in one day. Read about all those people. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, செல்ஃப் இம்போஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிறது அவங்களுக்கும் இருந்துச்சு, எப்படி அவங்க அதை மாறினா. ஸோ லேர்னிங் அபவுட் த ஸ்டால் வாட்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் பர்சனல் மென்டரிங். பர்சனல் மென்டரிங் அப்படின்னா உனக்கே நீ மென்டரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, why don't you follow this man? Look at this man, Varghese Kurian. Okay, Dhirubhai Ambani, Ratan Tata. Okay, this guy, our own Prime Minister Narendra Modi, Sachin Tendulkar. இப்படி மென்டாரை எடுத்து உங்களே நீங்கள் ஷேப் பண்ணிக்கிறீங்க. Having a good models. Self-imposed limit or self-imposed distraction வரும்போது நீ உனக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். அதுதான் நம்மளுடைய அடுத்த சொல்யூஷன். அந்த கேள்வி என்னன்னா, will I do this if I was? Let's say if Dhyanesh says that he or she is a role model. அப்போ தியானேஷ் இந்த மாதிரி இம்போஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது தனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கும். என்னன்னா, என்னுடைய ரோல் மாடல் இவங்க, நான் இவங்கள மாதிரி இருந்தால் இப்படி ஒரு தப்பை பண்ணுவேனா? ஓகே, ரைட். மித்ரா ஹேஸ் காட் ஒன் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டாக்டர் ஆஸ் ஹர் ரோல் மாடல். நான் இவங்கள மாதிரி டாக்டராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணுவேனா அப்படின்ட்டு. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது ஒருவேளை இவர்களை போல் நான் இருந்தால் நான் இந்த விஷயத்தை பண்ணுவேனா? Okay, if I was like Swami Vivekananda, will I be doing this? No, அப்படின்ட்டு நான் எனக்குள்ள நான் கேட்டுக்கிறேன். Because he is my idol. அந்த மாதிரி, will I do this if I was so and so? நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது பர்சனல் ரிவார்டிங் சிஸ்டம். உங்களுக்கே நீங்கள் சின்ன சின்ன ரிவார்ட் கொடுக்குது. சீரியஸ்லி, தேர் யூ கேன் யூஸ் யுவர் பாக்கெட் மணி இஃப் யூ ஹேவ். லைக் ஹிஷ்மிதாவுக்கு சங்கமித்ரா ஒரு 50 rupees கொடுத்து வச்சிருக்கா அப்படி. And Hishmita can take the 50 rupees and go to Sangamitra. Look, the teacher gave me the homework and the homework was finished in 2 hours, although the teacher gave me 5 hours. So I'm going to gift myself. இந்த 50 ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நான் எனக்கு ஏதோ ஒரு வாங்கிக்குவேன். That's a beautiful way of personal rewarding system. Earn yourself an ice cream, earn yourself a movie time, earn yourself a packet of popcorn, whatever it may be. Personal reward system. அந்த personal reward system அப்படிங்கும்போது அதை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லைக் நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. That's how you keep boosting your morale. வேற யாரோ உங்க மொரலை பூஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரைட். செல்ஃப் கண்ட்ரோல் பை ஈஸ்டர்ன் வேஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங். அது என்ன சார் ஈஸ்டர்ன் வேஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங்? கான்சென்ட்ரேட்டிங் கேள்விப்பட்டிருக்கோம். ஈஸ்டர்ன் வேஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் அப்படின்னா, டோன்ட் வரி, என்கிட்ட அதுக்கான வீடியோஸ் இருக்கு. நானே என்னோட யூடியூப் சேனலில் பண்ண வீடியோஸ், அந்த வீடியோட லிங்க் அனுப்புகிறேன். ஈஸ்டர்ன் வேஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் அப்படின்னம்னா 1920s 1930s அந்த காலத்தில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்த ஆட்கள் ஃபாலோ பண்ண கான்சன்ட்ரேஷன் டெக்னிக்ஸ். அதை பற்றி பிரத்யேகமாகவே ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் நீங்கள் பாருங்கள், ஒரு 5 டெக்னிக்ஸ் இருக்கும். தோஸ் ஆர் த ஈஸ்டர்ன் வேஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டிங். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு லெட்ஸ் டேக் திஸ் இஸ் a glass of water. இதில் ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை இப்படி தூக்கி இப்படி பிடிக்கணும். பிடிக்கும்போது இந்த இடமெல்லாம் நம்பாகும், இந்த இடமெல்லாம் வலிக்கும். ஸோ அந்த வலியும் மீறி அந்த வாட்டர் கிளாஸ் மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு டெக்னிக். அப்புறம் வாட்சில் இருக்கக்கூடிய நீடலை மட்டும் பார்க்கறது ஒரு டெக்னிக். அப்புறம் கார்ட்போர்டில் வந்துட்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை வரைஞ்சி அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மேலே மட்டும் கண்ணை செலுத்துகிற அதை பண்ணும்போது கண்ணுக்குள்ளே ஹிப்னாட்டிக் பவர் வரும். இதெல்லாம் தான் ஈஸ்டர்ன் வேஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இதை பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். 2019 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். I'll give the links. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, journey within yourself. When you are self-imposing the distractions, உங்கள் ஜேர்னியை பற்றி யோசிங்க. நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டேன். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்துட்டு ஒரு பையன் பாலை வீசினா, அந்த பால் எனக்கு இங்கே அடிச்சுட்டு இந்த ஏர் கிளாண்டில் பிரச்சனையாச்சு, நான் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன். இதெல்லாம் உங்கள் ஜேர்னி வித்தின் யுவர். ஹவு டிட் யூ சர்மவுண்ட் ஆல் தோஸ் ஸ்ட்ரகிள்ஸ்? அதை பற்றி யோசிக்கும் போது இந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு நடக்காது. தீஸ் ஆர் த பெஸ்ட் வேஸ் ஆஃப் கெட்டிங் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் செல்ஃப்-இம்போஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். Last slide. Solution for hormonal distraction. Well, please understand that during the particular age of between 11 and 23, 11 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இந்த ஹார்மோனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உடைய வேகம் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் தட்ஸ் யுவர் பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது நடக்காமல் இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை.
உடம்புல ஏதோ பிரச்சனை அர்த்தம். பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ், வெல், யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். பட் யூ ஷுட் நாட் ஃபால் ப்ரே ஃபார் இட். அதுக்கு நீ ஒரு இறையா மாறி இருக்கக்கூடாது. அதுக்கு சில சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ரன்னிங் டவுன் இன்டு ஃபிட்னஸ் டிசிப்ளின். Any youngster who falls into the fitness discipline will be really able to control the hormonal distractions. Fitness discipline, jogging, walking, going to the gym, or yoga, or whatever form of fitness regime it is. அதுக்குள்ள போறவங்களுக்கு automatic hormonal balancing system trigger ஆகும். Because the brain is getting disciplined. Okay, இன்னைக்கு காலையில 7 மணிக்கு நம்ம ஜிம் போறோம். Okay, டெய்லி 7 மணிக்கு ஜிம்முக்கு போற டைம். ஸோ 7 மணிக்கு ஜிம்முக்கு போற அப்படிங்கும்போது ஒரு பிரெயின் வந்து கரெக்டாக அந்த டோபமைன் வந்துட்டு ஒரு டிசிப்ளின்டான ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை நோக்கி போகும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிறது கம்மியாகும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும். அப்போ ஹார்மோனல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ கிளிக் இன் டு எனி சார்ட் ஆஃப் ஃபிட்னஸ் டிசிப்ளின். அவாய்டிங் டூ மச் லோன்லினஸ் அண்ட் கெட் என்கேஜ் வித் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ஸ். அதிகமாக தனியாக இருக்கக்கூடாது. பிகாஸ் தட்ஸ் வேர் த மைண்ட் ஸ்டார்ட்ஸ் வாண்டரிங் லைக் எ டெவில். And get engaged with personal interest. உனக்கு பிடிச்ச பாட்டு கேளு, உனக்கு பிடிச்ச காமெடியை பாரு, உனக்கு பிடிச்ச இன்ஸ்பிரேஷனல் மூவியை பாரு, உனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசு, உனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி உன்னுடைய கிரானிஸ் கிட்ட பேசு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு. பட் டோன்ட் பி லோன்லி. அகேன் சார் நீங்கள் தானே சொன்னீங்க சாலிட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சாலிட்யூட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோன்லினஸ். நீ சாலிட்யூட் அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்து அப்படின்னா உன்னை யாராலையும் திருத்த முடியாது. பட் லோன்லியா இல்லாமல் சாலிட்யூட் ஆயிடுது. சாலிட்யூட் அப்படிங்கும்போது அது பயபக்தி. There's a difference between being in a dark room and being in a dark room, but that is a spiritual room. உன்னுடைய பூஜை ரூமு அங்கே லைட் இல்லை, நீ அங்கே இருக்க. இது சாதாரணமாக ஒரு ஸ்டோர் ரூமு, அங்கே லைட் இல்லை, அங்கே இருக்க. ரெண்டில் எது ரொம்ப பவர்ஃபுல்? being in the puja room, although it is dark, you know that it is the puja room. So solitude அந்த மாதிரி. இந்த ரூம்குள்ள இருந்தீங்கன்னா அதுதான் loneliness. So don't be lonely. அப்படி இருக்கும்போது you will be much better. 3 fingers டெக்னிக்னு ஒன்று இருக்கு. ஆல்ஃபா லெவல் மெடிடேஷன். ஆல்ரெடி தியானிஷ் மேட் a presentation about it. Silva mind control method, the alpha level meditation, and 3 fingers self control technique. அந்த 3 fingers, இப்போ உதாரணத்துக்கு let's say Hishmita is 13-year-old teenage girl, and if she is hormonally imbalanced and if she is getting a distraction, இப்படி கையை வச்சு உடனே அந்த distraction thought உடனே ஒரு discipline thought மாறும் அப்படின்னம்னா, what if I tell you that that's a truth? இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் திங் இல்லையா? அதுதான் இந்த 3 fingers டெக்னிக் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கும் வீடியோ டியூட்டோரியல்ஸ் அவைலபிள், நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் தெராப்பிஸ் இருக்கு. ஸோ ஆல்ஃபா மெடிடேஷன் 3 fingersனு எழுதுறதுக்கு பதிலாக சைக்கலாஜிக்கல் தெராப்பிஸ் கேன் ஹெல்ப் யூ அவாய்ட் ஹார்மோனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் வேஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் 20-30 சொல்யூஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். பட் தீஸ் ஆர் த பெஸ்ட் பிக்ட் லாட். யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ தாட்ஸ், ஆக்ஷன், பீப்புள் பேஸ்ட், டிஜிட்டல், இம்போஸ்ட் அண்ட் ஹார்மோனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நவ் யூ ஹேவ் காட் ஸ்ட்ரீட் மார்ட் சொல்யூஷன்ஸ். ட்ரை டு யூஸ் இட். ஓகே, ரைட். If there are no questions, we will complete. It's 6:15. Right. Thank you.